வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம அகத்தியரை பத்தி பார்த்துட்ருக்கோம். முதல் பதிவில அவருடைய பிறப்பு, அடுத்தது அவருக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு, இறைவனுக்கு ஏன் நெறைய வாட்டி இவருக்கு மாத்திரம் கல்யாண கோலத்த காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, இதெல்லாம் பார்த்தோம். 2வது அவரு அசுரர்களை எப்படியெல்லாம் வதம் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3வது பதிவு அப்படின்றது கணவன், மனைவி. இந்த அகத்தியரும் அவருடைய மனைவி லோபாமுத்திரையும் எப்படி வாழ்ந்தாங்க? எதுக்காக இவங்க இணைஞ்சாங்க? நம்ம இத குறிப்பா கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. 2 பேரும் ஏன்னா எனக்கு இருக்கிற எண்ணம் தான் உங்களுக்கும் இருக்கும். 2 பேருமே தாயோட வயித்துல பிறக்கல. 2 பேருமே பிரபஞ்சத்துடைய ஆற்றல்ல பிறந்தவங்க. அகத்தியர் பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்டாருன்னு தெரியும். இவங்களுடைய உருவாக்கம் எப்படி நடந்தது? உலகத்துல இருக்கிற இயற்கையில இருக்கிற முக்கியமான துகள்களால உருவாக்கப்பட்டது தான் லோபா முத்திரை. ஒவ்வொரு பொருள்ல ஒரு ஒரு முத்திரை இருக்கும். முத்திரைன்றது இப்போ ஒரு வாசனை பூ இருக்குது. மல்லின்னா அதோட முத்திரை அந்த மல்லியோட வாசனை மட்டும்தான். அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு முத்திரை இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான துகள்களை எடுத்து உருவாக்குனதுன்னா, அப்ப இவங்க எவ்வளோ பேரழகி. அந்த பேரழக அவங்க நமக்காக பயன்படுத்தினது எத்தனை அற்புதம். அப்ப கண்டிப்பா இவங்கள நம்ப வணங்கியே ஆகணும். ஏன்னா இவங்க ஒரு ராஜகுமாரி. அப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவர் காட்டுல இருக்காரு அப்படின்னாலும், காட்டுல வாழறதுக்காக இவங்களும் வந்துட்டாங்க. இவர திருமணம் பண்ணிக்கிட்டு காட்டு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த லோபாமுத்திரை இவங்க காட்டுல கணவர் கூட வாழ்ந்தாங்க. நமக்காக என்ன செஞ்சாங்க? இது என்னுடைய கேள்வியும் கூட. அப்பதான் அதெல்லாம் தெரியுது நமக்கு. அவருக்கு இணையா பெண்ணாலையும் குடும்பத்துல இருந்து தியானம் செய்ய முடியும். தவ சக்தியை பெற முடியும். இதெல்லாம் அவங்க அனுபவபூர்வமா செஞ்சு காமிச்சாங்க. ஒரு ஆண் மட்டும்தான் தவத்துல சிறந்தவரா இருக்க முடியுமா? பெண்ணாலையும் இருக்க முடியும். அதை நிரூபிச்சவங்க தான் லோபாமுத்திரை. இந்த அசுரர்களை அழிக்கிற கதையெல்லாம் பார்த்தோம். அதுல நம்ம ராவணனை கூட சும்மா விடலைங்க. ஏன்னா பொதிகை மலையில இந்த ராவணன் ஆகாய மார்க்கமா விமானத்துல பறக்கும்போது அகத்தியருடைய தவம் கலைஞ்சுது. அதனால அவருக்கு கோபம் வந்தது. அவரே ஒரு போட்டிக்கு கூப்பிட்டாரு. நீயும் நானும் வீணை வாசிக்கலாம். வீணை தமிழ கலந்து வாசிக்கும்போது அது என்ன பலனை தருதுன்னு பார்க்கலாம். என்னுடைய இசைதான் சிறந்தது அப்படின்னு ராவணன் ராவணன் வாதிட அகத்தியர் அதை அந்த பாறையே சொல்லட்டும் அப்படின்னு வீணை போட்டி வச்சுக்கிட்டாங்க. அகத்தியர் வீணை வாசிக்கும்போது, தமிழ் கலந்து வாசிக்கும்போது பாறைகள் உருகி ஓடத் தொடங்குச்சு. இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இதை பார்த்ததும் பயந்து போய் நம்ம ராவணனே அவருடைய காலில் விழுந்து வணங்கி, இனி பொதிகை மலை பக்கம் எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அவருடைய சக்தியை புரிஞ்சுட்டு போயிட்டான். இது இல்லாம நம்ம லோபாமுத்திரை 2 பேருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உலக நன்மைக்காக இவங்களுடைய வாழ்க்கை. அதனால தான் பிரபஞ்ச சக்தியால பிறந்தவங்க. இந்த ஈசன் கூப்பிட்டு தென்னகம் போ அப்படின்னு சொன்னாரு அகத்தியரை. அப்ப அவர் தனியா வரலங்க. தன்னுடைய மனைவி லோபாமுத்திரைய அழைச்சிட்டு தான் வந்தாரு. எந்த இடத்துக்கும் அவர் தனியா போல. அதுலயும் ஒரு காரணம் இருக்குங்க. இவங்க ஒரு வரத்தை அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அது என்னன்னா, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்னை விட்டு நீங்க எங்கேயும் தனியா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. தவம் பண்ணா கூட என் கூடவே தான் இருக்கணும்.
அப்படின்னு அவங்க சொல்ட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா, நான் உங்க கண்ல படாத இடத்துக்கு போயிடுவேன். அப்படின்னு ஒரு பயமும் முறுத்திட்டாங்க. இவங்க தென்னக பயணத்துக்கு 2 பேரும் வரும்போது, நமக்கு ஒரு விஷயம் புரியுது. 30 முக்கோடி தேவர்களுக்கு இணையான சக்தி இந்த 2 ஜீவன்களும். இந்த 2 ஆத்மாவும் ஒண்ணு சேர்ந்து உலக நன்மைக்காக தென்னக பயணம் வந்தாங்க. அப்படி வரும்போது, நம்ப லோபாமுத்திரையுடைய பார்வை தென்னகத்து மீது விழுந்தது. தென்னகம் ரொம்ப வறுமையில இருந்தது. எந்தவித உணவும் சரியா விளைச்சல் கிடையாது. தண்ணீர் பற்றாக்குறை அப்பவே இருந்தது. தண்ணீர் பற்றாக்குறை. மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு சொல்ல முடியாத துன்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்கள எப்படி நம்ப மகிழ்ச்சியா மாத்துறது? இவங்களுடைய எண்ணம் அதுவா இருந்தது. அகத்தியர் வரும்போது ஒரு கமண்டலத்துல காவிரிய எடுத்துட்டு வந்தாரு. மேல் உலகத்துல இருந்த காவிரிய. எல்லா புண்ணிய நதியும் இன்னைக்கு போற்றப்படுறதுக்கு காரணம் மேலே அதாவது மேல் உலகத்துல இருந்து தான் பூமிக்கு வந்திருக்கு. முதல்ல கங்கை வந்தது. அடுத்தது காவேரி. இந்த காவேரிய கொண்டு வந்தது நம்ப அகத்தியர் தான். அப்படி கமண்டலத்துல கொண்டு வரும்போது, தன்னுடைய கணவருக்கு வேணும்னு கூட அவங்க நினைக்கல. இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு, அங்கேயே ஒரு பக்கம் உட்கார்ந்து, அவர் கூட தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. விநாயக பெருமான் எது செஞ்சாலும் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவர் ரொம்ப செல்லப்பிள்ளை. அதனால விநாயகர கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே, அதாவது மானசீகமா சொன்னதுமே, அவரு காக உருவம் எடுத்து வந்து அகத்தியர் கமண்டலத்துல இருந்த தண்ணிய கொட்டிட்டாரு. அது ஒரு சின்ன குட்டைக்குள்ள போய் அப்படியே பெரிய காவிரியா, அகன்ற காவேரியா ஓடத் தொடங்கிடுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அடுத்த தவம் உடனே அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காவேரி எங்கேயும் தங்கு தடை இல்லாம ஓடணும். தங்கு தடை இல்லாம ஓடணும்னா மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கணும். மக்கள் பார்வையில இந்த நதி பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அத பராமரிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ அவங்க செஞ்ச ஒரு யுத்தி தான் ஆன்மீக யுத்தி. அது என்னன்னா, காவிரி கரையோரம் இருக்கிற நெறைய தேவாலயங்கள இருக்கிறதுக்காக அவங்க தான் வழிவமைச்சாங்க. இந்த காவிரி கரையோரம் நெறைய தேவாலயங்கள் இருந்ததுன்னா, மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். இந்த நதிய புண்ணிய நதியா பாதுகாப்பாங்க. அடுத்தது பயிர்கள் நல்லா விளைஞ்சதுன்னா, மக்கள் அந்த நதிய வீணாக்க மாட்டாங்க. பயிருக்கு பயன்படுத்துவாங்க. இதனால விளைச்சல் அதிகமா இருக்கும். மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாம நல்லா வாழ்வாங்க. இவங்களுடைய எண்ணம் எவ்வளோ உயர்ந்தது பாருங்க. இன்னைக்கு காவேரிய பார்க்கும்போது நம்ம நினைக்கலன்னா கூட, இந்த குடகு மலை இருக்குதே, கர்நாடகா பகுதி. அந்த பகுதி மக்கள் இன்னும் லோபாமுத்திரையை தெய்வமா வணங்குறாங்க. எதனாலன்னா, அவங்க சொல்ற கதை வேற மாரி இருக்கும். அகத்தியர்கிட்ட இவங்க ஒரு வரம் வாங்குனாங்கன்னு சொன்னேன்ல. திருமணத்துக்கு பிறகு என்ன விட்டு ரொம்ப நேரம் நீங்க எங்கேயாவது இருந்துட்டா, நான் உங்கள விட்டு போயிடுவேன்னு. ஒரு தடவ சீடர்கள் கிட்ட அகத்தியர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததுல, நேரம் போனது தெரியல. அதனால அவங்களுக்கு வந்து கோபம் வந்து இருக்கிற புடவைய எப்படி கட்டுறதுன்னு தெரியாம, கொசுவம் இருக்குல்ல, முன்னாடி சுதுக்கி சொருவுறோமே வயித்துல, அந்த கொசுவத்த பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. வலதுபுறம் போட வேண்டிய முந்தானிய பின்னாடி இருந்து வலதுபுறம் போட்டுக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்படி குட்டையில போய் விழுந்ததுனால தான் அங்க இருந்து இந்த காவிரி நீர் உருவாகி பல மைல் கடந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. தடை இல்லாம போக ஆரம்பிச்சது. இவங்களுடைய தியாகம் இன்னைக்கும் நினைக்கிற வகையில, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதே முறையில தான் லோபாமுத்திரை முறையில தான் புடவை கட்டுவாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். தேவலோக புனித நீர விநாயகருடைய அருளால நமக்கு நதியா மாத்தி குடுத்தது இந்த லோபாமுத்திரையுடைய சக்தி, தவ வலிமை, வரம் இதனால தான். இது இல்லாம
லலிதா சரசரநாமம் உலகத்துக்கு கிடைச்சதுக்கு காரணம் இவங்களுடைய நன்மையான செயல்களும் தவமும் தான். இந்த லலிதா சரசரநாமம் 1000 திருநாமம் கொண்டது. இத ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு அவர் குதிரை முகத்தோட அகத்தியருக்கு மாத்திரம் உபதேசம் செய்யலங்க. அவருடைய மனைவியும் கூட இருக்கணும். தம்பதி சமேதரா தான் அன்னை வழிபாட்ட கேட்கணும் அப்படின்னு உபதேசம் செய்தது தான் லலிதா சரசரநாமம். 2 பேருமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. இதோட பேர் ஆதி வித்யா அப்படின்ற ஆன்மீக வழிபாட்டு முறைய எப்படி செய்யறது அப்படின்ற முறைய உலகுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது, உருவாக்குனது இந்த தம்பதி தான். இவங்க தான் உலகத்துக்கு இல்லறமும் துறவறமும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னவங்க. முனிவர்னா காட்டுல மாத்திரம் உட்கார்ந்து தவம் பண்ண வேண்டியதே கிடையாது. குடும்பம் நடத்திக்கிட்டே 2 பேருமே சேர்ந்து தவ வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இதுக்கு சில உபதேசங்கள்லாம் செஞ்சாங்க. ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்ற லலிதா சரசநாமம், சக்தி வழிபாடு இவங்க தான் கொண்டு வந்தது எல்லாமே. இவங்க 2 பேரும் நல்ல இல்லறம், வாழ்க்கை, யாகம், நன்மை, தவசக்தியால என்ன செய்யறது இத பத்தி தான் அகத்திய கீதை அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இனிப்பு கடைக்கு போகாம நான் இனிப்பே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றத விட, இனிப்பு கடையில உட்காந்து இனிப்பை தொடமாட்டேன்றது சக்தி வாய்ந்த விஷயம். அதை தான் இவங்க செஞ்சு காமிச்சாங்க. இது இல்லாம வாதாபி ஜீரணம் அப்படின்ற அசுரர்கள் அழிப்புக்கு இந்த அம்மையும் ஒரு காரணம். என்ன காரணம்? சில மூலிகைகளை உருவாக்கி அது ஜீரணமாக்கத்துக்கு அகத்தியருக்கு முதல்லயே உணவுல கலந்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் வாதாபி ஜீரணம் ஆன கதை. அப்போ இவருடைய ஒரு விஷயத்திலையும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில மாத்திரம் இல்லைங்க, உலக விஷயத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயத்த அகத்தியரும் இவங்களும் சேர்ந்து ஞானத்தை பரிமாறி நிறைய விஷயங்களை விவாதம் செஞ்சு அறிவால சில விஷயங்களை புரிய வச்சு, சில செயல் மூலமா தெரிய வச்சு, சித்த மருத்துவத்துல நிறைய ரகசியங்களை 2 பேருமே கண்டுபிடிச்சாங்க. அவர் அகத்தியர் சித்த மருத்துவத்தின் தந்தைன்னா இவங்க தாயின்னு கூட சொல்லலாம். நிறைய மூலிகைகளை ஆராய்ஞ்சி அதுல மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பா தேவையான மருத்துவத்துக்கு ஏத்த நிறைய மருத்துவத்தை இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி மூலியமா குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவத்தை செஞ்சிருக்காங்க. கணவரோட சேர்ந்து ரிக்வேத மந்திரத்தை மனைவியா மட்டும் இல்லாம சிறந்த ஞானியா இணைஞ்சே உருவாக்குனாங்க. பிரபஞ்ச ஆற்றலை, மனுஷனுடைய உணர்வுகளை இந்த வேத மந்திரம் இன்னைக்கும் தூண்டுறதுக்காக ஓதப்படும். அகத்தியர் தீர்க்கதரிசி என்றால் லோபாமுத்திரை அதற்கு வழிகாட்டிய ஒரு சக்தி. 2 பேர் சக்தி இல்லைன்னா கண்டிப்பா இவங்கனால எதையும் சாதிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய இளவரசியா இருந்தாலும் தனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் கணவர் வாழற துறவற வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அதே போல கணவரும் இவளுக்காக நிறைய ஆடைகளையும் ஆபரணங்களையும் தன்னுடைய தவசக்தியால உருவாக்கி தரும்போதும் இவங்க அழகா அவருக்கு சொல்லிட்டாங்க, நம்ம வந்த நோக்கம் இதுவல்ல, மக்களுடைய நன்மை, உலக நன்மைக்காக மட்டும்தான் நம்மளுடைய செயல் ஒன்று இருக்கணும் அப்படின்னு அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. இந்த கதை இதோட முடியுது. நாளைக்கு நம்ம பார்க்க போறது அகத்தியர்னு சொன்னா ஜோதிடம் இல்லைன்னா எப்படிங்க? அடுத்தது மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம்னா முக்கியமா அதுல ஜீவநாடியை பத்தி தெரிஞ்சுக்கணும். மரணத்தை வெல்லக்கூடிய அகத்திய குழம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அகத்தியர் இன்னும் பொதிகை மலையில் இருக்காரா? அவரு இப்ப என்ன செய்யறாரு? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முக்கியமா நம்ம பொதிகை மலை ரகசியத்தையும் நாளைய பதிவுல பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் நான் சொன்னது முறை, நான் எளிமையா சொன்ன இந்த அகத்தியருடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனல்ல பதிவிட போறேன். நீங்க தெரியாத ரகசியத்த தெரிஞ்சுக்கலாம். கடினமா இல்லங்க. சும்மா சுலபமா தெரிஞ்சுட்டு போயிடலாம். கதை மாரி கேட்டுட்டு போகலாம். நீங்க சிரமப்பட்டு படிக்கவே தேவையில்ல. முக்கியமான விஷயங்கள எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு கதையா அத கொடுத்துருவேன். உங்களுக்கு யாருக்காவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கதைய கேட்க வைங்க. குழந்தைங்க கூட கேட்டா நல்லது. புண்ணியம் எல்லா வகையத்திலயும் கிடைக்கும். சில நல்ல விஷயங்கள கேட்டுட்டே இருக்கிறதுனால, புண்ணியமும், சக்தியும் நமக்கு தானா கிடைக்கும். உங்கனால நான் இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, உங்க அத்தன பேருக்கும் நன்றி. நாளை பார்க்கலாம்.